Taste the Daily. கோவையில் தனது குடும்பத்துக்கு சொந்தமான 36 சென்ட் நிலத்தை திமுக பிரமுகர் விஸ்வநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க முயன்றதாக திவ்யா என்ற பெண் புகார் அளித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஜேசிபி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் நிலத்துக்குள் நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் திவ்யா தெரிவித்தார். தற்போது மீண்டும் அத்துமீறலில் ஈடுபடும் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வேண்டும் என கோரி கோவை மாநகர ஆணையரிடம் பாதிக்கப்பட்ட பெண் திவ்யா மனு அளித்தார். ஸ்டாலின் கட்சியினர் அதிகார திமிரால் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அதிகரித்துவிட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள அண்டை மாநிலமான கேரள மாநிலம் வயநாடு அருகே உள்ள புஞ்சிரி மட்டம், சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட இடங்களில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ளூர் மக்கள் ஆற்றினோரம் நிற்பதற்கும் ஆற்று வெள்ளத்தை ரசிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கடந்த ஆண்டை போல் நிலச்சரிவு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் மக்கள் பீதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறையில் பருவமழை சீற்றம் காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து மீன்வளத்துறை உத்தரவால் 28 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் தரங்கம்பாடி, சந்திரபாடி உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டு மீனவர்கள் ஏமாற்றத்துடன் கரையில் காத்திருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்யும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றோரம் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குமரிக்கடலில் சூறை காற்றுடன் கனமழை பெய்வதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அத்துடன் குமரி மாவட்ட அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து உபரி நீர் வெளியேற்றவும் செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டம் எருமனூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் தெருவில் வடிகால் வசதி இல்லாததால் சாக்கடை கழிவுநீர் சாலையில் ஆறு போல் ஓடும் அவலம் நிலவுகிறது. இதனால் சாலை சகதியாகி துர்நாற்றம் மற்றும் தொற்று நோய்களால் மக்கள் அவதிப்படுகின்றனர். பலமுறை புகார் அளித்தும் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய அரசின் அதிகாரிகள் பொதுமக்களின் நலன் குறித்து அக்கறை காட்டுவதில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. சாக்கடை ரொம்ப மோசமாக இருக்குது. கொசு தொல்லை தாங்க முடியலை. உடம்பு சரியில்லை, அப்பப்போ உடம்பு சரியில்லாத போகுது. இங்கே இருக்கிறது நாங்கள் தனியாக ஒரு ஹாஸ்டலில் இருந்துகிட்ருக்கோம். இந்த தண்ணி வந்து சுத்தமொத்தமாக இது வடிகால் இல்லாத ரொம்ப இதாக இருக்குது. ஏதோ முயற்சி பண்ணி கொடுங்க. இல்லைன்னா இந்த பைப்பு குடி தண்ணி கூட அடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கோவிந்தமேட்டு தெருவில் சேதமடைந்த மின்கம்பம் உயிர்பலி அபாயத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உயர் அழுத்த மின்மாற்றிக்கு அருகே உள்ள இந்த கம்பம் சிமெண்ட் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சேதமடைந்துள்ளது. இது மின்வாரியத்திற்கு பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய அரசின் மின்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு மக்களின் உயிருடன் விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ஒகேனக்கல்லில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மெய்னருவி மற்றும் காவிரி ஆற்றின் பல்வேறு இடங்களில் குளித்து பரிசலில் சென்று மகிழ்ந்தனர். ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குவிந்ததால் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் காணப்பட்டது. இதனால் கடைகள், ஹோட்டல்களில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது.